எல்லோருக்கும் வணக்கம். செயற்கை நுண்ணறிவை ஜெமினி.com உருவாக்கிய பொன்மழை இதுவும் அருமையாக இருக்கிறது. படிக்கிறேன், கேட்கலாம். The rock resists a river for thousands of years only to be grounded into the dust. ஒரு ஆற்றில் ஒரு பாறை இருக்கிறது எடுத்துக்கொள்வோம். அந்த பாறை ஆற்றின் போக்கை தடுத்து நிறுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் என்ன ஆகுது, கால போக்கில் அந்த பாறை கரைந்து மண்ணோட மண்ணாக பாருகிறது. அந்த மண் கடலில் வந்து சேர்ந்து விடுகிறது. அந்த பொன்மொழியும் மேலும் கூறுகிறது. பட் த ரிவர் ஈல்ஸ் டு எவரி கர்வ். ஆனால் ஆறு என்ன செய்கிறது, ஒவ்வொரு நெளிவு சுழிவையும் சமாளித்துக் கொண்டு ஓடுகிறது. தட் காஸ் அ கேனியன். அது பல அழகிய தோற்றங்களை உருவாக்குகிறது. நான் இதை கொஞ்சம் மீண்டும் மாற்றி சொல்வேன். ஆறுகள் பல நெளிவு சுழிவுகளை சமாளித்து ஓடுகிறது. அப்படி ஓடும்போது அதன் கரையில் உள்ள பல மக்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகளை செய்கிறது. எவன் வளைந்து கொடுக்காமல் நிமிர்ந்து நிற்கிறானோ அவன் தாழ்ந்து விடுவான். எவன் தாழ்மையுடன் வாழ்ந்து வருகிறான் அவன் பலருக்கு உதவியாக இருப்பான் என்றும் இந்த அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதற்கும் இடம் கொடுக்காமல் இதற்கும் இணைந்து கொடுக்காமல் நேர நட்டமாக நிற்போவதால் எந்தவித பயனும் இல்லை. ஆனால் குனிந்து நிமிர்ந்து வேலை பார்ப்போவதால் எல்லோருக்கும் பயன் உண்டு என்று கூட இதற்கு ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளலாம். அருமையான பொன்மொழி. செயற்கை நுண்ணறிவு தானாகவே எனக்காக தயாரித்த பொன்மொழி. இந்த பொன்மொழி நீங்கள் வேறு எங்கே கேட்டாலும் கிடைக்காது. மீண்டும் கூறுகிறேன், பாறை ஆற்றின் நடுவில் இருந்து கொண்டு ஆற்றை எதிர்க்கிறது. எனவே அது கரைந்து மண்ணோடு மண்ணாக போய்விடுகிறது. ஆனால் ஆறோ வளைந்து நெளிந்து சுழன்று ஓடுவதால் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு உதவியாக இருக்கிறது. நமது மந்திரம்: அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், எந்தனுடன் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சுபமயம். நன்றி, வணக்கம்.